அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 அருவமாய் இருந்தபோது அன்னை அங்கு அருந்திலை உருவமாய் இருந்தபோது உன்னை நான் அறிந்தனன் குருவினால் தெளிந்து கொண்டு கோதிலா ஞானமாம் பருவமான போதலோ பரபிரம்மம் ஆனதே. சிவவாக்கியர். ஐயா ஐயா நீங்க? ഞാൻ കേശവ നമ്പൂതിരി, കേരള കൊന്നക്കൽ നാരായണം പട്ടത്തിരിയോടെ പേര്, കൃഷ്ണൻ നമ്പൂതിരിയുടെ മകൻ. ഞാനും വൈദ്യ പരമ്പരയാണ്. എൻ താത്ത മന്ത്ര യന്ത്ര തന്ത്ര പൂജ செய்யறதுல വലിയ வித்தகனான. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா உங்க பாரம்பரியத்தை பத்தி நிறையவே சொல்லியிருக்காரு. நீங்க இந்த சாதாரண வைத்தியனை தேடி வந்திருக்கிறது? നിങ്ങൾ സാധാരണ വൈദ്യരല്ല. നിങ്ങളുടെ പെരുമ ഊരറിയും. உங்களால എനിക്കൊരു സഹായം വേണം. ஓ, அது என்னோட பாக்கியம். உள்ள வாங்க. வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? உங்க விருப்பம். அம்மாடி வள்ளி, சாமி, இவ தான் என் பொண்ணு.
அம்மா, சாமி வந்திருக்காரு, மோர் எடுத்துக்கிட்டு வா. ம். உங்க மருமகன் உயிரோட இல்லையா? ஆமா, அவர் இறந்து 1 வருஷம் ஆக போகுது. ஓஹோ. இன்னைக்கு உங்க மூலமா ஆக வேண்டிய சகாயம் என்னன்னா, இங்க இருக்கிற சித்தவனத்துக்கு போய் சப்தகன்னி பூஜை பண்ணணும். எந்த அச்சன் இருக்கும்போதே சப்தகன்னி பூஜை செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வழிபாடு. இந்த அச்சன் ஆசை நிறைவேறல. ஞானாவது என் காலத்துல அந்த பூஜை செய்யணும்னு ஆசைப்படுறேன். நல்ல விஷயம். நீங்க பெரிய நம்பூதிரி. நீங்களே சித்தர்கிட்ட அனுமதி கேட்டு தாராளமா சித்தவனத்துக்கு போய் பூஜை பண்ணலாமே. சித்தவனம் போறதுக்கு எனக்கே அனுகிரகம் இருக்கும்போது உங்களுக்கு இல்லாமலா போயிடும்? അത് ശരിയാണ്. പക്ഷേ ഞാനൊരു ഭഗവതി ഭക്തനാണ്. ഒരുവേള എനിക്ക് അനുമതി കിട്ടിയില്ലെങ്കിൽ அந்த பகவதி அவங்க நிந்தனை பண்ணதாயிடும். சித்தர்கள் வாழ்ற பூமி அடர்ந்த வனம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஜாக்கிரதையா போகணும்னு சொல்ல கேட்டிருக்கேன். தனியா போக ஒரு சங்கடம். நீங்க சித்தவனத்துக்கு அடிக்கடி போய் வரவர்னு எனக்கு தெரியும். கன்னி ராசிக்குரிய உத்திர நட்சத்திரத்துல பூஜிக்கணும். அன்னைக்கு எனக்கு துணையா நீங்களும் என் கூட சித்தவனத்துக்கு வரணும். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா பேசிட்டு வனத்துக்கு போயிட்டு வரலாமே. தவறா எடுத்துக்க வேண்டாம். எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் யோசிச்சு சொல்றேன். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என் கூட வந்தே ஆகணும். ஞான் அப்படி சொல்ல ஒரு காரணம் உண்டு. உங்க பொண்ணு விஷயத்துல ஞான் ஏதோ தவறா உணர்றேன். என் கூட வந்து சப்தகன்னி பூஜையில நீங்களும் கலந்துகிட்டா உங்க பொண்ணுக்கும் நல்ல வழி கிடைக்கும். நான் எனக்காக வரேன். நீங்க உங்க பொண்ணுக்காக வாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என் பொண்ணு விஷயத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நல்ல வழி கிடைக்க என்ன இருக்கு? இப்ப என்னால உறுதியா எதுவும் சொல்ல முடியாது. പക്ഷേ நீங்க எங்க கூட வரணும். எனக்காகவும் உங்களுக்காகவும். எல்லாம் ஈசன் செயல். நான் உங்க கூட வரணும்னு இருந்தா அதை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? இப்ப என்னால உறுதியா எதுவும் சொல்ல முடியாது. പക്ഷേ நீங்க எங்க கூட வரணும். எனக்காகவும் உங்களுக்காகவும். எல்லாம் ஈசன் செயல். நான் உங்க கூட வரணும்னு இருந்தா அதை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? உங்க ஊர் ஈஸ்வரன் கோயிலுக்கு 48 நாள் பிரதட்சணம் பண்றதா வேண்டி இருக்கேன். ஓ, இன்னொரு நாள் ஞானே வந்து உங்களை பார்க்கறேன். நானா கார்டு எடுத்து கொடு. இப்ப நான் பாபநாசத்துல தான் இருக்கேன். ஆ, அங்க இருந்து நான் பல சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது செய்தினா எனக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆ. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு கிடைச்ச பெருமை. உங்களுக்கு என்னால் நான் எல்லா உதவியும் செய்ய காத்திருக்கேன். அப்ப நான் கிளம்புறேன். ஆ, ഞങ്ങൾ പോയിട്ട് വരാം. வாங்க. வர்றேங்க. ஆ, என்னம்மா கடைக்கு போலியா? போன வேகத்திலேயே வந்துட்டேங்க. போற வழியில காக்கை சித்தரோட சிஷியரை பார்த்த கண்ணா. நம்ம வீட்டுக்குள்ள அந்நிய ஆளுங்களோ வெளிய ஆளுங்களோ விடக்கூடாதான்.
ஏன்? அப்படி வரவங்களால பிருந்தாவோட உயிருக்கு ஆபத்து இருக்காப்பா. பிருந்தாவை நாம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் கண்ணா. அட என்னம்மா, ஏதோ தியானத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டில் என்ன நடக்க போறதுன்னு சொல்ல முடிஞ்ச அவரால் அக்காவுக்கு வர ஆபத்தை அவரால் தடுக்க முடியாதா? என்னமோ நீங்களும் உங்க நம்பிக்கையும். என்ன கண்ணா, எதுக்கு அடுத்தாலும் நீ ஏடா கூடமாவே பேசிட்டு இருக்க? ஜோசியர் கூட இவளோட ஜாதகத்தை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு கண்டா இருக்கு, பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொன்னாரா இல்லையா? சித்தரோ ஜோசியரோ அவங்களால சுட்டி காட்ட மட்டும்தான்டா முடியும். நமக்கு பசிச்சா நாம சாப்பிடுற மாதிரி நம்ம கஷ்டத்தை நம்ம தான் போக்கிக்கணும். நாம வைக்கிற பக்தியாலதான் மலை மாதிரி வர கஷ்டத்தை கூட பனி போல அவரால் விலக்கி வைக்க முடியும்டா. அம்மா, அப்புறம் ஏமா அக்கா இப்படி இருக்கணும், அப்பா ஜெயில கிடக்கணும்? அக்காவை காப்பாத்த முடியும், அப்பாவை வெளியே கொண்டு வர முடியும் நம்புற இல்ல நீ? இங்க பாரு, உங்க அக்கா இதுக்கு முன்னாடி இப்படியா இருந்தா? இது எல்லாமே சித்தரோட அருளால தானப்பா. சரிம்மா, நான் சொல்ல இனி என்ன இருக்கு? இனிமேல் நீங்க எங்கேயும் வெளியே போக வேண்டாம். எந்த வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நானே செய்யறேன். அப்புறம் அந்த ஊதுபத்தி விற்கிற பொம்பளை அடிக்கடி நம்ம வீட்டு பக்கம் வருது. அன்னைக்கு கூட நீங்க சித்தரை பார்க்க போயிருந்தப்ப வீட்டுக்குள்ளேயே வந்து அக்காட்ட பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்னமோ எனக்கு சரின்னு படலமா. எதுவா இருந்தாலும் இனிமேல் வீட்டுக்கு வெளியே வச்சு பேசி அமைச்சிருங்க. உயிருக்கு ஆபத்தா? யாரால எதனாலும் எனக்கு தெரியல. என்ன நடந்ததுன்னு உன்னாலையும் சொல்ல முடியல. சொல்ல மாட்டேன் அவர் அடம் முடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நான் யார நம்புறது? கடவுளை தவிர நான் வேற யார நம்ப முடியும்? போ பாட்டி. ஏய், என்ன ஒரே சத்தமா இருக்கீங்க? டேய், என்னடா அதிகாரம் கொடி கட்டி பறக்குது? நாங்க இங்க தாய விளையாண்டுட்டு இருக்கோம்ல, வாயை மூடிட்டு எப்படி தாய விளையாட முடியும்? போடா, போய் வேலையை பாரு. ஏய் கிழவி, நீ போடுமா. ஏய் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? காஃபி கேட்டேன். எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஆமா, இவர் பெருசா வெட்டி முறிச்சிட்டு வந்துட்டாரு. உடனே காப்பி வேணுமா? போடா, தாய விளையாண்டுட்டு இருக்கோம், கொடுக்க முடியாது. போ, நீ போடுமா. ஈஸ்வரா, ரஞ்சினிக்கு ஒரு தாயம். ஐயோ அப்பா. அப்பா இங்க பாருப்பா, பாட்டியும் ரஞ்சினியும் நடு வீட்டுல உட்காந்து தாயபாஸ் விளையாடுறாங்க. ஏய் ராஜதுரை, மில்லுக்கு போகாம இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டிராக்டர் வேற ரிப்பேர் ஆகி கிடக்கு. அது 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 வந்து என்னடா அது இதுன்னுகிட்டே? உங்க அப்பா கேட்கறதுக்கு பதில் சொல்லுடா. என்ன பெரிய மில்லு டிராக்டர் அது இதுன்னு அந்த ஓட்ட வண்டியை 9 வருஷம் ஓட்டியாச்சு. அது ரிப்பேர் பண்ண காசுக்கு ஒரு புது டிராக்டரே வாங்கிருக்கலாம். நம்ம ஊருக்கு வரப்போற சுகர் ஃபேக்டரியோட ஜிஎம் இந்த மாதிரி துக்கடா வேலை எல்லாம் கொடுத்து என்ன அவமானப்படுத்துறீங்களா? நான் மில்லுக்கும் போக மாட்டேன், டிராக்டரும் ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஏ பேராண்டி, வேண்டாம். அரசனை நம்ம புருஷனை கைவிட்ட கதையாயிட போகுது. ஏய் கிழவி, உன் சாபமே பெரிய சாபமா இருக்கு. இந்த வாட்டி உத்தரவு கிடைக்கும், சுகர் ஃபேக்டரி வரும். கீரல் விழுந்த ரிக்கார்டு மாதிரி அதையே திருப்பி திருப்பி சொன்னா கிடைச்சிருமா? போடா, போய் பொழப்ப கிடப்ப பாரு. ஏய் கிழவி, இரு உன்னை வச்சுக்கிறேன். அருணாச்சலம், என்ன ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு கிடம்பு முடியலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆத்தா. வர வெள்ளிக்கிழமை சக்கரை தொழிற்சாலைக்காக உத்தரவு கேட்கலான்னு குருக்கள் சொல்லிட்டாரு. எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல ராமரத்னம் ஐயா பண்றது சரின்னு படல. உத்தரவு கிடைக்கலன்னா விட்டுற வேண்டியதானே, அவருக்கு என்ன தெரியாதா என்ன? இப்படி உறவுக்காரங்க பேரால கேட்க ஆரம்பிச்சா அவன் ஒரே விஷயத்துக்கு பல தடவை கேட்க வந்துருவானுங்க. அப்புறம் சாமி கிட்ட முதல் தடவை கேட்கிற உத்தரவுக்கு எந்த மரியாதை இல்லாம போயிடும்ல. விஜய் தம்பியும் நம்ம சங்கடத்தை புரிஞ்சுக்காம ஒரே பிடிவாதமா இருக்காரு. நான் என்ன பண்றது ஆத்தா? அப்படின்னா நீ உத்தரவு கேட்க ஒத்துக்காம இருந்திருக்கணும். எப்படியும் சாமி உத்தரவு தரமாட்டாருங்கிற நம்பிக்கை தான். நம்மளை எல்லாம் பாத்துக்கிற சாமிக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்ட தெரியாதா என்ன? நம்மளை எல்லாம் பாத்துக்கிற சாமிக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்ட தெரியாதா என்ன? ஆனா நல்ல பதில் வருமாத்தா? அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? சாமி மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா இரு. ராஜதுரை, அப்பா வெள்ளிக்கிழமை உத்தரவு கேட்கலாம்னு விஜய் தம்பி கிட்ட சொல்லிடு. சரிப்பா.
என்னண்ணே ரொம்ப பலமா யோசிக்கிற மாதிரி தெரியுது. உங்க அப்பா சாமி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த பட்டணத்துக்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன திருவேலை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். நாங்க எதுக்கு திருக வேலை செய்யணும்? எங்களுக்கு கண்டிப்பா அனுமதி கிடைக்கும். டேய், நீ என்னமோ சாமி உத்தரவை கையில வச்சிட்டு இருக்க மாதிரி பேசுற. நம்பிக்கை பாட்டி, நம்பிக்கை கிடைக்குதா இல்லையான்னு பாரு. ஏண்டா சாமி என்ன மனுஷனா? நான் சொன்னதை மாத்தி மாத்தி பேச அவர் முடிவெடுத்தா எடுத்ததுதான். அப்ப மறுபடியும் ஒத்துரு கடிச்சிட்டா தேவைப்பட்டா சாமி கூட மாத்தி பேசணும் ஒத்துப்பியா? கேள்வி, நாங்க கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கல. அது மூலியமா இந்த ஊரையே மாத்தி காட்டுவோம். மாற்றம் வரும்போது அடடா நம்ம பேராண்டி நல்ல விஷயத்துக்காக தான் துணை போயிருக்கான்னு அப்ப தெரிஞ்சு பண்ணி. உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் நல்ல விஷயம் தானே பண்ணுவாரு. ஃபேக்டரி ஆரம்பிச்சு நாங்களும் நல்ல காரியம் தான் பண்ண போறோம். அப்படின்னா அவரோட வேலையை நாங்க பாதியா குறைக்க போறோம்னு அர்த்தம். பாட்டி, உத்தரவு கிடைச்ச மாதிரி தான் எப்பவுமே நக்கலா சொல்லுவியே. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, உத்தரவு கிடைச்ச மாதிரி தான். என்ன விஜய், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சிகரெட் காலி ஆயிடுச்சு. ட்ரிங்க் கூட பண்ண முடியல. அந்த ஸ்மெல்லே ஒத்துக்கல. குமிட்டிட்டு வெளியே வருது. அந்த வைத்தியன் என்ன கொடுத்து தொலைஞ்சாரோ தெரியல. ச்சே, இந்த ஊர்ல என்டர்டெயின்மெண்ட் பேர்ல என்னதான் இருக்கு? இந்த ஊர்ல தான் தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் வச்சிருக்காங்கல்ல. அப்புறம் ஏன் என்டர்டெயின்மெண்ட் பேர்ல உடம்பு கெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? மாம்ஸ், அட்வைஸா எனக்கே வா. ஏன் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதா? நான் உங்க தாய் மாமன் விஜய். தோளுக்கு மேல வளர்ந்தா அப்பாவே தோழன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நானும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். ஒரு ஃப்ரெண்டு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இருக்கா? மாம்ஸ், என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு பழகிடுச்சு, இனி விட முடியாது. சிகரெட் பிடிக்காம டென்ஷன்ல ஹெல்த் பாதிக்கிறத விட அத புடிச்சு புகைய ஊதி விட்டுட்டா நான் ரிலாக்ஸ்ட் ஆயிடுவேன். இல்ல விஜய், நான் எதுக்காக சொல்ல வரேன், மாம்ஸ், எனக்கு இப்ப சிகரெட் வேணும். உங்களால வாங்கிட்டு வந்து தர முடியுமா முடியாதா? விஜய், நான் உங்க தாய் மாமன். So what? Okay. நம்ம அந்த கம்பெனியோட எம்டி ஆக போறேன்னு அதுவா? விஜய், நான் சொல்ல வந்தது நீங்க உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பத்தி. மாம்ஸ், என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? எனக்கு கிளாஸ்ல விஸ்கி எல்லாம் கலந்து கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் முடியாதுன்னு அப்பே சொல்லிருக்கணும். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ உறவு மரியாதை அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நானும் உங்களை என் கூட வர சொன்னேன். ஏதோ என்ன சேவ் பண்ற மாதிரி அப்பா கிட்ட ஒரு பில்டப் கொடுத்து என் கூட வந்துட்டீங்க. இப்போ அதே பில்டப் என்கிட்ட காட்டுறீங்களா? வேண்டாம் மாம்ஸ், வேண்டாம். நம்ம பேர்ல உத்தரவு கேட்கறது மாப்பிள்ள சொல்லிட்டான். இதே சாக்கா வச்சு இவனை கைக்குள்ள போட்டுலான்னு நினைக்காதீங்க. மாம்ஸ், உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க இப்பே ஊருக்கு கிளம்பலாம். நான் ஆள் விட்டு சிகரெட் வாங்கிக்கிறேன். பாருங்க, நீங்க இல்லாம உத்தரவு எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். சோ ஜஸ்ட் சில், ஓகே? என்ன விஜய் நீங்க, நான் ஏதோ உங்க மேல இருக்கிற அக்கறையில ஒரு உரிமையில எடுத்து சொன்னா நீங்க டப்புன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசினா எப்படி? நீங்களும் நானே யாரு? மாமா மாப்பிள்ள, அவ்வளவுதானே. இப்ப என்ன உங்களுக்கு சிகரெட் வேணும் அவ்வளவுதானே? என்ன ஒண்ணு, இந்த ஊர்ல சிகரெட்டே கிடைக்காது. அதனால என்ன, காரை எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போய் உங்க பிராண்ட ஒரு பேக்கெட் என்ன ஒரு பண்டிலே வாங்கிட்டு வரேன், போதுமா? என்ன அவன் கெக்க புக்கன்னு சிரிக்கிறான்? இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு சிரிங்க. வேற என்ன மாம்ஸ், மனுஷனோட கேரக்டர்ஸ் பத்தி நினைச்சு பார்த்திருந்தேன். ஒரு பண்டில். இப்போ என்னோட ஹெல்த் பத்தி நாக்குற என்னாச்சு? என்னாச்சு மாம்ஸ்? இந்த உலகத்துல எதையும் யாரையும் விலை கொடுத்து வாங்கலான்னு நான் அப்பப்ப நினைச்சிட்டே இருப்பேன். என்னை சுத்தி இருக்கிற மனுஷங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. விஜய், உங்களை பெத்து போட்டோடனே அக்கா செத்து போயிடுச்சு. தாய் இல்லாம வளர்ந்த புள்ள நீங்க. அத்தானும் பிசினஸ்ல பிஸியா இருந்ததால களைஞ்சிக்கிட்டே இருந்தாரு. அவர் உதவிக்கு நானும் கூட அலைய வேண்டியதா போச்சு. நீங்க ஆயாமா வளர்த்த புள்ள. தாய் பாசம் மட்டும் என்னன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி பேசியிருக்க மாட்டீங்க.
ஒரு வாசகம் சொல்லுவாங்க தெரியுமா? திருத்தக்கூடியதை திருத்தவும் முடியாததை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் எனக்கு கூட இறைவான்னு. அதையே தான் நானும் அடாப்ட் பண்ணேன். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். நீங்க கேட்குற மாதிரி தெரியல. சரி, உங்க வேலையே வந்து உங்களை பிடிக்கலன்னு நினைச்சேன். தட்ஸ் ஆல். பட் நான் பிரதியுபகாரம் எதிர்பார்த்து தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் ராங். நீங்க தான் இன்னும் மனுஷங்களை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். குட், வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். ஆனா சரியா புரிஞ்சுட்டேனா இல்லையான்னு போக போக தெரிஞ்சிடும்ல. ரைட், அதே தான் நானும் சொல்றேன். சார், வா ராஜ்துரை, வாட்ஸ்அப் என்ன இந்த பக்கம்? எனி குட் நியூஸ்? வெள்ளிக்கிழமை உத்தரவு கேட்கலான்னு முடிவு பண்ணிருக்குதா அப்பா அவங்க கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. ஹே, வெரி குட் நியூஸ் மேன்.